Hi, hello, welcome to our page shadow. நான் உங்கள் ஷேடோ சொல்ல எப்படி நல்லா இருக்கலாம். நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் இதில் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த சில் கிளைமேட்டில் சூடாக காரமாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி ஒரு சாப்பாடு, எந்த மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ முறையாக நம்ம சேனல் நீங்கள் பாருங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மலேசியாவில் என்னென்ன மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ், ஸோ மலேசியாவில் வேறு என்னென்ன மாதிரி புது விஷயம் இருக்குது அப்படிங்கிறதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனவே நாம் தேடி வந்த ஸ்பாட்டுக்கு நாம் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாம் இங்கே என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா சட்டி சோறு. ஸோ இந்த சில் கிளைமேட்டில் ஹாட்டாக ஸ்பைஸியாக சாப்பிட போகிறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி மேக் பண்ணுறாங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மலேசியா அண்ணன், மலேசியாலே பெரிய கையே கையெல்லாம் சின்னதாக. சரி, ஓகே. ஸோ அண்ணன் தான் சட்டி சோறு மேக் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சூப்பு ஓடு இருக்கிறதுனால சூப்பு ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளோட ஐட்டம் தான். ஸோ அதை தான் ரெடி பண்ணி காட்ட போகிறாரு. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சில் கிளைமேட்டில் ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஸோ நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக சட்டி சோறு கோழியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா மலேசியாவில் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஒரு அவுச்சம்ட்டை ஸோ கோழியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாசம் உண்மையில் வேறு லெவலாக இருக்குங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு, பிரியாணி போடுவோம்ல அந்த ரைஸ் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா சில் கிளைமேட்டுக்கு ஹாட்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாப்பிடுவோம்.
வேற லெவலுங்க. நான் கேட்ட மாதிரி நல்லா ஸ்பைசியாக போட்டுக்காரு அண்ணன். ஸோ அண்ணன்ட்ட சட்டி சோறு மட்டும் இல்லாமல் காலையில் பசி ஆடுறதுக்கு ரொட்டி சென்னை, தோசை, அப்புறம் மீகுன் கோரிங், மீ கோரிங், கொய்த்தியா கோரிங், நாசி இல்லாமா, ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துக்கிருக்காரு. ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுக்குறாரு. ஒரு நாஸ்லிமா சின்ன பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வெளியில் கொடுக்குறாரு. உண்மையிலே வேறு எங்கேயும் இல்லைங்க. உண்மையிலே ஒரு டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனவே சட்டி சோறு பாருங்க, கடைசியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இருந்துச்சு பார்க்க சின்னமாக இருக்குது, ஒரு ஆள் பத்துமா அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ஒரு அல்டிமேட் என்னென்னா அண்ணன் சோறில் கோழி வச்சுருந்தாரா இல்லை கோழிக்காக சோறு வச்சுருந்தாரான்னு எனக்கே தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு கோழி நிறையா இருந்துச்சு. பாருங்கள் கடை எங்கேயோ லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம பப்ளிக் பேங்க் பக்கத்தில் ஹாங்யான் அப்படின்னு சொல்லிட்டு சீன கடை. அங்கே வந்து இந்தியன் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு அண்ணன் கடை நேமு. எனவே நான் சட்டி சோறு மட்டும் ஆர்டர் பண்ணல, இன்னொரு அண்ணனும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூவும் கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். சொல்லணும் ஒரு நிறை குறை குவான்டிட்டி எப்படி இருந்துச்சு? சட்டி சோறு மேமாங்க நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இல்லை, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம் சட்டி சோறு. கொஞ்சம் சாப்பிட்றப்போ வந்துட்டு காரம் வந்துட்டு கொஞ்சம் குறவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டைம் ஆக ஆக வந்துட்டு கொஞ்சம் காரம் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்லாம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் அண்ணன் வேலை பார்க்குற கடையே இதுதான். ஓன நீலையில் இருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். என்ன ஒரு பாய் சொல்லிருங்கண்ணே.